ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அதாவது பால் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் பேக்கெட் வாங்குவோம் இல்லை, எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து இதை மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே காய்ச்சாமல் இதை மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அதோட கூலிங்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் காய்ச்சோன்னா நமக்கு கேஸோட கன்சம்ஷனும் சரி, நமக்கு வந்து பாலும் வந்து குயிக்காக காஞ்சிடும். அதை மாதிரி நம்ம இது மாதிரி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும்னு நம்ம காய்ச்சிக்கிட்டோன்னா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காக நம்ம எடுத்து காய்ச்சினோன்னா பால் கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் பால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதே பவுலில் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் பால் சேர்த்து நம்ம காய்ச்சோம்னோன்னா நமக்கு பால் வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு கழுவுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பால் சேர்த்து நம்ம காய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வச்சுட்டு எங்கேயாவது வேறு ஒர்க் பார்க்க போகிறோன்னா இது மாதிரி ஒரு கரண்டி ஸ்பேட்டுலா வச்சுட்டு நம்ம போகலாம். அது மாதிரி போகிறதுனால நமக்கு பொங்கி கீழே வழிஞ்சிடாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே நல்லது. இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணலான்னா, அதில் இருக்கக்கூடிய சின்னதாக நம்ம கட் பண்ணிடுவோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டோன்னா, நமக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் தனியாக போடாதீங்க. இதை மாதிரி இதுக்குள்ளேயே சேர்த்து போட்டுடலாம். இல்லை கட் பண்ணும்போதே பாதியாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது மாதிரி தான் போட்டிருக்கேன், பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி டீலாம் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப போட்டு குடிப்போம். அதுக்காக இஞ்சி நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அதாவது நம்ம ஒரு டம்ளர் டீ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இந்த அளவுக்கு இஞ்சும் இந்த அளவுக்கு ஏலக்காவும் சேர்த்து நம்ம இதை மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்தாவே போதுமானதாக இருக்கும். ஸோ இடித்ததை நான் ஒரு சின்ன பவுலுக்கு வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து எனக்கு வந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சுருக்கேன். ஸோ பொங்கி வழியாது. நம்ம இந்த இடைப்பட்ட டைமில் நம்ம இஞ்சிலாம் வந்து நம்ம நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பாலோட குறிப்போடு சேர்த்து நம்ம இஞ்சி டீயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. ஸோ இதை மாதிரி பொங்கி அந்த கரண்டி வச்சுருக்கிறதால நமக்கு பால் பொங்கி கீழே வழியாமல் வந்து தடுத்து நிறுத்திடும். இப்போ இஞ்சி டீக்காக பாலில் வந்து நான் வந்து முதல்ல அந்த ஏலக்காவும் இஞ்சியும் நஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரண்டியில் ஒட்டிகிட்ருக்கு. இதை மாதிரி தான் ஒட்டிட்டு தடுத்துடும் பொங்கி வழியாமல். டீத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்துகிட்டே வந்தோன்னா டீத்தூள் வந்து நல்லா கொதித்து பாலோட சூப்பராக கொதித்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதை மாதிரி கலந்துட்டே வரதுனால இந்த டீ டிகாஷன் வந்து பாலோட நல்லா வந்து கொதித்து வந்துடும். இப்போ வந்து டீக்கு தேவையான நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரில் நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி லவங்கத்தை வந்து நம்ம போட்டு வச்சோன்னா எறும்பு வராது அப்படின்றத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி நான் எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி இதை மாதிரி இஞ்சி டீ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்து இஞ்சி டீ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் சம்மந்தப்பட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். பாய்.